வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம ஆள் வந்து ஏதோ டேக் வாங்கியிருக்கான். பர்பஸ் ஆஃப் பர்ச்சேஸ் என்னடா? நல்ல நிறைய டிரைவர்ஸ் இருக்குது. ஐஎம் வந்து டிரைவ் பண்ணலாம். டேக்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான், நத்திங் போட்டேன்னா. ஏற்கனவே ஆனிக்ஸ்னு ஒரு டேக் வச்சுருந்தேன். அது ரொம்ப மியூசிக்கலாக இருக்கும். பட் இது வந்து ரொம்பவே டெக்னிக்கலாக ஃபீச்சர் ரிச்சா. ப்ளஸ் ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன் நான். ஐஃபோனில் வந்து நம்மளுக்கு டேக்கில் கொடுக்குற ஆப்ஸ் எல்லாமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, ப்ரீக்யூலாம் செட் பண்ணுறதுக்கு. ஆனால் இதில் ஆன்போர்ட் மெமரி இருக்கனால இப்போ என்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லைனாலும் இவங்க ஃபியோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெப்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி ஈக்யூலாம் நீங்கள் வெப்பில் செட் பண்ணி டேக்குக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம். லைக் ப்ரௌசர்லேயே ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு மேக் புக்லேயுமே ஒர்க் ஆகுது. அப்புறம் ஹையர் பவர் இருக்கிறதுக்குலாம் இதில் எக்ஸ்ட்ரா டெஸ்க்டாப் மோட் போட்டு தனியாக யூஎஸ்பி வழியாக நம்ம பவர் இன்புட் கொடுக்குறனால 660 மில்லிவாட் வரைக்கும் 600 to 660 மில்லிவாட் புஷ் பண்ணுது. ப்ளஸ் கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபயர் வேறு, THX ஆம்ப் எல்லாமே இருக்குது. ஸோ இதோட ரிவ்யூ வித் டிஃப்ரெண்ட் ஐஎம்ஸ் வந்து எவ்வளோ ஆக்சுவலாக இது வந்து 13,999 வருது. ஆனால் சம்டைம்ஸ் ஆஃபர்லாம் உங்களுக்கு 12 அந்த ரேஞ்சில் வரும். ஆனால் நான் 13,999 தான் வாங்கினேன். சரி, அப்போ மிஞ்சி போனால் ஒரு 2000 குறையலாம். குறையலாம். இது தவிர கார்டு ஆஃபர் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ஹெட்ஃபோன்ஸ் ஒன்றில் வாங்கினது தான். ஸோ ஹெட்ஃபோன்ஸ். ஆனால் லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா எனக்குலாம் இதில் 2000 ரூபா கிட்ட லாயல்ட்டி பாயிண்ட்ஸ்லேயே குறைஞ்சின்னா நிறைய ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று வாங்கியிருக்கனால. ஓகே ஓகே ஓகே, அதெல்லாம் இருக்குது. போயிட்டு முந்தா நாள் நைட் ஒரு 2 மணிக்கு ஆர்டர் போட்டால் காலைல 10 மணிக்கு வேறு ஹவுஸில் போய் எடுத்துகிட்டு வந்துச்சு. பரவாயில்ல, இதெல்லாம் வந்து மாஸ் தான். சென்னையிலே இருக்கனால அட்வான்டேஜ். அடையா சூப்பரு. ரைட்டு, கண்டிப்பாக. நான் அப்படியே ஃபஸ்ட்டு வந்து இதை பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா, ஏதோ தனியாக ஒரு மியூசிக் பிளேயர் எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்தது. டேப்பு. ஆமாம், என்னடா இது நம்ம ஆள் வந்து திடீர்னு போர்ட்டபிள் பிளேயர் ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்கான் போலேன்னு நினச்சேன். பார்த்தா வெளியில் ஃப்ரண்ட்டில் வந்து டேக் அண்டு ஹெட்ஃபோன் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு போட்டாங்க. ஆனால் இதில் ஃபன் என்ன, ஓப்பன் பண்ணுங்களேன், உள்ளே வந்து பயங்கரமாக ஒன்று போட்டிருப்பான். திஸ் இஸ் ஆக்சுவலி மினி டெஸ்க்டாப் அப்படின்னு போட்டேன். மினி டெஸ்க்டாப் டேக்கு. அதாவது அந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹெட்ஃபோன் ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு இதில் பவர் வரும். ஆனால் சைஸ் என்னமோ குட்டியாக தான் இருக்கும். குட்டியாக தான் இருக்குது. அதுக்கு வந்து கேஸும் கொடுத்துட்டான். ஆமாம், அது ஒரு லெதர் மெட்டீரியல் மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துருக்கான் இல்லையா? ஓகே, இந்தாங்க கேஸு. நமக்கும் ப்ராடக்ட் இருக்குது. நம்மளும் இந்த மாதிரி ஒன்று வச்சுருப்பாரு யார்? ரோஹித் ப்ரோ வந்து குவெஸ்டைல் வச்சுருந்தார் M15i. அது வந்து சிங்கிள் டேக்கட் ஆம்ப் எல்லாமே ஒரே சிப்பில் இருக்கும். அது வந்து கரண்ட்டில் மாடிஃபை பண்ணும். அது வந்து வேறு, அது மியூசிக்கலாக இருக்கும், இது அனலிட்டிக்கலாக இருக்கும். இந்த டேக்கு கீழே வந்து உனக்கு C2C கேபிள் ஒன்று இருக்குது. யூஎஸ்பி அடாப்டர் வந்து நீ அந்த ஈக்குவலைசரை வந்து இது பண்ணுறதுக்கு. ஆமாம், பிசியில் போடுறோம், இல்லை டைப் சியில் கூட நம்ம போட்டு பண்ணிக்கலாம். அது OTC மாதிரி தான். அழகாக கொடுத்துருக்கான். ஆனால் கேபிளோட குவாலிட்டியும் நல்லா பிரைடட் கேபிளே கொடுத்துட்டான். டேக்குள்ளே சிலிக்கா டிப்பா? இல்லை சிலிக்கா ஜெல். அந்த சிலிக்கா ஜெல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போ இதாகிடக்கூடாது, மாய்ஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. இது வந்து பிரைடட் டைப் சி கேபிள். அந்த மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ், நாய்ஸ் எதுவுமே கண்டக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்டட் கேபிள் கொடுத்துருக்கான். நான் கூட நெக்ஸ்ட்டு விட்டா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா ஃபோம் டிப் ஏதோ கொடுத்துருப்பானுங்க போல், மியூசிக் இன்னும் என்ரிச் பண்ணி தரேன். இல்லை, அதுக்கு வந்து தனியாக இது இருக்குது, அதுக்கு வரேன் நான். அது தனியாக நிறையா, அதுவும் ஏன் இங்கேயும் கிடக்குதுடா. நான் தான் சொல்கிறேன்டா, போக போக ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் வந்து பெரும்பாலும் பார்த்தோன்னா 2000 ரூபா இஎம்ஐ, 2000 ரூபா TWS, அதை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். கரெக்ட். ரீசன் என்னென்னா 99.9% கிருமிகளுக்கு அது போதும். இதுவே இப்போ நான் சைக்கிளிங் வந்து சிவாபுரம் கூடலாம் சம்டைம்ஸ் இப்போ போக ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக இருக்குது. அப்போலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாக்ஸ் ஓப்பன் ரன் ப்ரோ 2 தரமான ஒரு சம்பவம். அதுவும் சம்பவம் பண்ணியிருக்கு, நல்லாவும் இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் சர்வீஸ்லேயும் ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். அதுவும் நம்ம நெக்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, பக்காவாக பண்ணுறாங்க. ஏன்னா மெயில் போட்டு எல்லா கம்பெனி 48 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை பண்ணுறன்றவன் 2 மணி நேரத்தில் ரிப்ளை பண்ணிடுறான். அவ்வளோ குயிக்காக இருக்கான். ப்ளஸ் நானும் ஒரு வாரம் கொரியர் போடுறதுக்கு விட்டால் டிக்கெட்லாம் க்ளோஸ் பண்ணிடுவானுங்களா. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டைம் எடுத்து கொரியர் போட்டு ட்ராக்கிங் அனுப்புங்க, அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம், இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்ட்டான். இதெல்லாம் வெரி குட். ப்ராப்ளம் உங்களுக்கு தோணுச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் தந்துடுறோம். அதே மாதிரி இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்கும் ஷாக்ஸு. ஓகே, ஸோ இப்போ நம்மளால் இப்போ ஆன் பண்ண போகிறோம் இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேக்கில் ஃபஸ்ட் இந்த சைடு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஒரு செலக்டர், அதாவது டிஸ்பிளே இருக்கனால இங்கே நீங்கள் வந்து மோட்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் மெயின், டெஸ்க்டாப் மோடு ஆன் ஆஃப். இப்போ ஆஃபில் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பவர்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டைப் சி போட்டு கொடுத்துருக்கான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் டேக் போடுறேன். வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா. அப்புறம் மோட் செலெக்ஷன் ஸ்விட்ச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த சைடு டெஸ்க்டாப் மோடு, அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் இருக்குது. இது வந்து நீங்கள் டாகிள் பண்ணிக்கலாம், ஃபிசிக்கல் ஸ்விட்ச்சு. இந்த சைடு பவர் இன் இருக்குது, இது எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குறது. அதுக்கு தான் ஆக்சுவலி இந்த டேக் வந்து ரொம்ப ஃபேமஸ், ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆப் ஆம்ப் இருக்குது. இப்போ நார்மலாக இப்போ ஆன் பண்ணலாம். பண்ணிவிட்டு இந்த பட்டன்ஸில் வந்து நீங்கள் என்னெல்லாம் மாற்றலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆன் ஆஃப் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உள்ள போனால் EQ வந்து ஆஃப், அது இல்லாட்டி நீங்கள் கஸ்டம் மோட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். யூசர் 3 இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, யூசர் 2ல் குவெஸ்டைல் M59ன்ற ஒரு டேக்கோட ஆம்ப் எடுத்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நேற்று நைட்டு.
அடுத்து வந்து யூசர் 1ல வந்து ஆனிக்ஸ் ஆல்ஃபா அப்படின்ற ஒரு டேக்கோட அவுட்புட் எப்படி இருக்குமோ அது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக ஹிப்ஹாப், கிளாசிக்கு அது மாதிரி உங்களுக்கு அதோட EQs ராக்கு ஒரு ஒன்றா இருக்குது. அடுத்து வந்து மேக்ஸ் வால்யூம் இதில் வந்து 2 மோடு கொடுத்துருக்கான். 120 இல்லாட்டி 60 இந்த மாதிரி நீங்கள் மேக்ஸ் வால்யூம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்பிளே ரொட்டேஷனு. இது வந்து நீங்கள் எந்த சைடு பார்க்கணும் அப்படின்றது நார்மல். இப்போ வந்து இது டிஸ்பிளே டைமர் ஆஸ் யூஷுவல் ஆட்டோமேட்டிக்காக எல்லா இதுலேயும் இருக்குது. U20ன்றது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. இதில் U1 வந்து நீங்கள் PS5ல போட்டு டேக் அவுட்புட் எடுக்கிறீங்கன்னா U1 ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து ஹைட் கீ எதுக்கு எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் செட் பண்ணிக்கலாம். இது வந்து வேர்ஷன் காட்டும். இது ரெக்கவரி வந்து இது ரீசெட் ஆன் ஆஃப் வந்து ரீசெட்டு. இது வந்து கெயின் வந்து லோ ஹைன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹை வந்து வைக்க போகிறோம், ஏன்னா பேலன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இன்னுமே சவுத் ஸ்டேஜ் வந்து வைடாக தெரியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் ஸ்லோ. இது வந்து மியூசிக்கலாக இருக்கும். இது வந்து ஃபாஸ்ட் ரோல் ஆஃப். இதெல்லாம் ஒரு டெக்னிக்கலாக இருக்கும். ஃபாஸ்ட் ரோல் ஆஃப்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப அனலிட்டிக்கலாக ப்ரிசைஸாக இருக்கும். அந்த மியூசிக்காலிட்டி இல்லாமல் டெக்னிக்கலாக மாறும். ஸோ இது மாதிரி இவங்க 8 ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வால்யூம் ஸ்டெப் வந்து இது 60-120. அங்கே மேக்ஸ் வால்யூம் பார்த்தோம்ல எவ்வளோ மேக்ஸிமம் கொண்டு போகலான்ட்டு. இது 60-120. ஏன்னா 60 ஸ்டெப்ஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது டக்குன்னு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஏற மாதிரி இருந்துச்சுன்னா 120 வச்சுக்கலாம். 120 வைக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப கிராஜுவலாக வால்யூம் ஏறனால உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஸ்பாட் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் SPDF அதாவது டிஜிட்டல் அவுட் வந்து நீங்கள் 3.5 mmலே இதில் டிஜிட்டல் அவுட்புட்டும் எடுத்துக்கலாம். லைக் இப்போ ஹோம் தியேட்டரில் போட்டு கன்வெர்ட் பண்ண போகிறீங்கன்னா இது சும்மா ஒரு பைபாஸ் மாதிரி ஆக்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது இது லெஃப்ட் ரைட் பேலன்ஸ். நம்மளுக்கு IM இப்போ ஏதோ சரி ஹெட்ஃபோன் சரியில்லை, ரைட் சைடில் பவர் டிரைவ் பண்ணல அப்படின்னா நான் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வந்து டிஸ்பிளே பிரைட்னஸ். இது அவ்வளோதான். திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்தாச்சு. இவ்வளோதான் இதோட டேக்கோட ஃபீச்சர்ஸ் இன்பில்ட்டாக இருக்குது. வா ஸ்டார்ட் பண்ணலாமா? பவர் பேங்க் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதில் இதுதான் மெயின் திங்கு. இப்போ இங்கே வந்து நான் USB போர்ட் கொடுக்குறேன்னா, ஆமாம், USB போர்ட் கொடுத்தோன்னே USB இன் ஆகிடுச்சு. பவர் இன் அதாவது ஒரு லைட்னிங் போர்ட் போட்டு காமிக்குதா. இப்போ நான் என்ன பண்ணலான்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணால் டெஸ்க்டாப் மோட். இந்த டேக்கோட ஃபுல் பவர், அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஓவர் தி ஹெட் ஹெட்ஃபோன்ஸ் இல்லாட்டி 9 டிரைவர்ஸ் மேன் கிரெட் டாப் ப்ரோலாம் எடுத்திங்கன்னா டிரைவர்ஸ் என்ன சென்சிட்டிவாக இருந்தாலும் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் இருக்க டெஸ்க்டாப் மோடுங்கிறது அது எல்லாத்துக்குமே ஈஸியாக ட்ரைவ் பண்ணும். இதை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம சிம்கார்ட் சூப்பர் மிக்ஸ் 4ல் வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்குடா. ஏன்னு பார்த்தோன்னா இவங்க பண்ணியிருக்க மெத்தட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பவர் டிரைவ் பண்ணுதுன்னு பார்த்தா 1.5 வாட் பண்ணுது. ஆமாம், வோல்டேஜ் தானே முக்கியம். அதான் 5 வோல்ட் போகுது, 0.3 ஆம்ப் போகுது. இதை ஃபோன்லேருந்தே எடுக்க முடியுமே, எதுக்காக வந்து தனியாக எடுக்கிறீங்க? ஃபோன்லேருந்து எடுத்தால் பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும். இது வந்து எக்ஸஸ் பவர் தான். ஏற்கனவே டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து வரும்டா. அது எனக்கு தெரியாமல் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி தான் நீங்கள் வந்து ஏத்தர் பைக்கோட ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துட்டீங்க ஃபோன்லாம். அப்படி இருக்கும்போது நான் திரும்ப டாப் அப் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ப்ளஸ் 10,000 mAh பிக்சல் எடுத்துகிட்டு வந்தா பிக்சல் யூசர் வந்து எனக்கு தெரிஞ்சு டேக் வாங்கி IM கேட்பான்னா ஓகே, பெரிய விஷயம் தான். அப்படி யாராவது இருந்தால் என்ன காட்டு, நானே இந்த லிஸ்ட் உள்ள வரமாட்டேன். பிக்சலை வச்சு நான் வந்து IM அதுவும் வந்து 9 டிரைவர்ஸ் குவாட் டிரைவர்லாம் யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டேன்னா சத்தியமாக மாட்டேன். பிக்சல் வச்சுருந்தா நேராக பிக்சல் பட்ஸ் அதை கேட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, இப்போ அடுத்து இன்னொன்று என்னென்னா ஐஃபோன்லேயுமே அதே தான். உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஐஃபோன்லேருந்து இவ்வளோ பவர் ஐஃபோனில் சரியான பவர் வரும். ஆமாம், பவர் ட்ரா ஆகிடுச்சு. ஆனால் இவன் வந்து இந்த சேஃப்டி ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஹார்ட்வேர் இன்கம்பேட்டபிள்னு வார்னிங்லாம் காமிச்சிருவான். ஓகே, அப்போ வந்து இது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் டெஸ்க்டாப்பில் போட்டிருக்கீங்க, அப்போவுமே உங்களுக்கு USB போர்ட்லாம் அடி வாங்கக்கூடாதுன்னா சேஃபாக வெளியில் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான். ப்ளஸ் உங்களுக்கு வோல்டேஜுமே வந்து USBக்கு ஃபிக்ஸட் வோல்டேஜ் தான், ஆம்ப் தான் மாறும். ஆனால் இப்போ நீங்கள் Questel M15 எடுத்திங்கன்னா கரண்ட்டை மாடிஃபை பண்ணி உங்களுக்கு ஆம்பிளிஃபிகேஷன் கொடுக்கும். ஆனால் இது மற்றபடி நார்மலாக இருக்கிறதுலாம் வோல்டேஜ் மாடிஃபிகேஷன் தான். ஸோ வோல்டேஜ் ஏறும்போது உங்களுக்கு USB போர்ட் சேஃப்டி கொண்டு இதுலேருந்து எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் தானே, பவர் டெலிவரி ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஸோ நம்ம ஈஸியாக எடுத்துக்கும். டெஸ்க்டாப் மோட் இருக்கும்போது எப்படி இருக்குது, இல்லாதப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே டன். இப்போ நான் என் டிஃபால்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, டெஸ்க்டாப் மோட் ஆன் பண்ணேன், இதை பிடிச்சி பாருங்களேன், சுடுது. நல்லா வார்மாக இருக்குது. இன்னும் ஒரு 1 ஹவர்லாம் யூஸ் பண்ணால் தலைவன் சுடுவான். ஆனால் அதில் தான் இதில் என்னென்னா இதெல்லாம் கொடுத்துருக்கான். டிஸ்பிளேல வந்து நான் நேற்று என்ன பண்ணேன், கேஸ் போட்டு மாடியில் உட்காந்துட்டு சும்மா துணி எடுத்துகிட்டு இருப்போம்ல, அப்போ எடுத்தப்போ என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாகவே அலுமினியம் பில்டு. ஆமாம். ஸோ வெளியில் இருக்க அட்மாஸ்ஃபியர் நம்ம ஃபோனில் எப்படி ஹீட் ஆகும் அது மாதிரி ஹீட் ஆனோடனே டிஸ்பிளேல வந்துருச்சு ஓவர் ஹீட்டிங் அப்படின்ட்டு. ஓகே, அந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கான். ஓவர் ஹீட்டிங் வந்து டேக் ஆஃப் ஆகிடுது. ஸோ அப்போ நம்ம வந்து இன்டோரில் லிசன் பண்ணுறது தான் பிரச்சனை இல்லை, பஸ்ஸுக்குள்ளே இருக்கும்போதும் பிரச்சனை இல்லை, பட் வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆனால் பிரச்சனை. டைரக்ட் சன்லைட்டில் இருக்கும்போது ஓகே. இது சூப்பர் மிக்ஸ் 4. இது வந்து ட்ரிப்போவின் ஆம்பரோட கேபிள் போட்டிருக்கேன். இது வந்து OFC காப்பர் கேபிள். ஆனால் தரமாக இருக்குது. இது வந்து ஹெட்ஃபோன்ஸ் ஒன்றில் தான் வாங்கினேன். சூப்பர் மிக்ஸ் 4 நீ அதில் தான் வாங்கினல? ப்ளூடூத் தானே?
இப்போ அந்த சூப்பர் மிக்ஸ் அந்த சூப்பர் மிக்ஸ் மாதிரி தான் இது. நான் நினச்சேன் நீ வந்து ஹெட்ஃபோன் ஜோனில் வாங்கிட்ட போல. இல்லை மற்றதெல்லாம் ஹெட்ஃபோன்ஸ் ஒன்றில் வாங்கினது. ஆ இப்போ வந்து பேலன்ஸில் போடுறேன். ஆ ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு சாங் சூஸ் பண்ணுங்க. எனக்கா இப்போ ரீசெண்டாக ஒரு சாங் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க, அந்த படத்தில் உள்ள பாட்டு. இந்த பாட்டு நீயும் கேட்டுப்பாரு. கேட்டு பார்க்குறேன். இப்போ இன்னொன்று ஐஃபோனில் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து பிட் பர்ஃபெக்ட் ஆடியோ வந்து உங்களுக்கு ஐஃபோனில் நேட்டிவாக வரும். ஸோ டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு என்ன இதில் ப்ளே ஆகுதுன்னு காமிக்குது. வால்யூம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போதைக்கு. அங்கேயே நீ அங்கே ஃபுல் வச்சிரு. இப்போ தான் நார்மலாக இருக்குது. இல்லை ஏன்னா நம்ம வந்து 120 ஸ்டெப்ஸ் வச்சுருக்கோம். அதான் 120. இது மெலோடி, அதனால் நீ எவ்வளோ வச்சாலும் இப்போ 90 கூட நல்லா இருக்கு. இப்போ எது இருக்கா? வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. வால்யூம்ன்றத சவுண்ட் ஸ்டேஜும் நல்லா ஓப்பன் அப் ஆகும். இப்போ வந்து டிரைவர் யூனிட்ஸ்க்கு பவர் நல்லா போகிறனால அதால் ஒய்டாக ஒர்க் பண்ண முடியுது. பிளேனாக இருக்கும், நல்ல பவர் கிடைக்கும். அதுதான் நல்லா இருக்கு. சரி இது EQ மாற்று. பரவாயில்ல. அடுத்து இது பரவாயில்ல, ஷார்ப்பாக கொஞ்சம் நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. யூசர் 1 யூசர் 2வும் ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இதை எடுங்களேன் ஒரே நிமிஷம். இப்போ யூசர் 1 என்னென்னா, நேற்று உட்காந்து பேராமெட்ரிக் EQவில் வேற ஒரு டேக்கோட அவுட்புட் வந்தால் எப்படி இருக்கும், லைக் ஆனிக்ஸ் ஆல்ஃபா, அதில் அவுட்புட் எப்படி இருக்குமோ அது இது மியூசிக். இது வந்து நம்ம ரோஹித் ப்ரோ வச்சிருக்காருல Questel M59, அதோட சவுண்ட் சிக்னேச்சர். அப்படியே அடுத்து மாற்று. இது கொஞ்சம் லவுட் ஆகிடுச்சு. ஆஃப். பாட்டு கேட்கலையே. இல்லை ரீசெட் ஆகிடும் டேக்கு. EQ ஆஃப் பண்ணோன்னே பாட்டும் கேட்கல. பைபாஸ். இப்போ என்ன ஆஃப் வைக்கிறோம்ல, ஆஃப் வைக்கிறப்ப என்ன ஆகிடும்னா உள்ளே இருக்க அந்த போர்ட்லேயே ஃபிசிக்கல் EQ கொடுத்துட்டான், ஆஃப் ஆகிடும் டோட்டலாக. அதனால பாட்டுமே டேக்கே ரீஸ்டார்ட் ஆகும்ல. அதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் EQ மாதிரி இருப்பீங்கன்னா பைபாஸில் வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து EQ மோடு மாற்றும் போது ஆஃப் ஆகாது. இப்போ நான் மாறலையே. பாப் செமையாக இருந்தது. இந்த பாட்டுக்கு பாப் சூப்பராக இருக்குது. இந்த பாட்டுக்கு ராக்கோட பாப் நல்லா இருக்கு. இந்த பாட்டுக்கு நல்லா இருக்கு. அதான் இந்த பாட்டுக்கு பாப் நல்லா இருக்கு. ஏன்னா இது வந்து மெலோடி. அது மட்டும் இல்லை, இந்த அதை ஏன்டா ஆஃப் பண்ணுற அவனா நல்லா இருக்கு, கண்டுபிடிச்சிட முடியுதுடா. அது நீ ஆஃப் பண்ண உடனே தெரியுது. சிம்பிள். இப்போ என்னென்னா அதே தான் போயிட்டுருக்கு. 1.5 வாட் தான். இப்போ எனக்கு என்னென்னா சிம்பிள். இந்த பாட்டு இருக்குல்ல, நீ இந்த பாட்டு கேட்டு போகிறேன். நான் வந்து நிறைய சாங்ஸ் கேட்டிருக்கேன். இது வந்து கைண்ட் ஆஃப் அ மெலோடி. ஓகே. பாட்டோட ஸ்டார்டிங் வைக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு லிரிக்ஸ் சூப்பராக இருக்கும் ஒரு இடத்துல, அதை வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இது அந்த இனி நானும் நானும் இல்லை அந்த சாங்குங்க. ஃப்ரம் நீ ரொம்ப அழகாக இருக்க, அந்த படத்தில் உள்ள பாட்டு இங்கேயும் இருக்கு. ஆனால் இன்னொன்று இமேஜிங்லாம் சரி, அதெல்லாம் விடு. பயங்கரமாக சிம்பிள். அது பயங்கரமாக இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். லிரிக்ஸ் நல்லா இருந்தால் கேட்கணும்னு நல்லா இருக்கு, அவ்வளோதான். சரியா? லவ் இப்படியும் வந்து அழகாக சொல்லலாம் அப்படிங்கிறது வந்து இல்லை, சூப்பராக இருக்குது. எங்கேயுமே ஒரு வார்த்தை கூட நான் காமத்தை மதிக்காதவங்களாம் கிடையாது. பட் காமமான வார்த்தைகளே இல்லையே. எவ்வளோ அழகாக இருந்தது. உன் கையில் வாட்சிருக்கு, ஆனாலும் நீ என்கிட்ட டைம் கேட்ட. அப்பயும் நான் நினச்சேன் நல்ல லெஷராக கேட்டு லிரிக்ஸ் என்ஜாய் பண்ணி கேட்கலாம். நல்ல அதான் சொல்கிறேன். ஸோ சில பாடல்களும் நல்லா இருக்குங்க. எல்லாமே அந்த கரெக்டாக இந்த பசங்களாம் பிறக்கும் போது நல்ல நல்ல பாட்டாக எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இவங்கள பார்த்து பயந்து போய் அதுக்கப்புறம் யாரோ எழுதுற நிறுத்திட்டாங்க போல. அந்த டைமில் அந்த பாட்டில் கரெக்ட் தான், நானே ஃபீல் பண்ணுறேங்க. ஏன்னா கேட்குறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் வந்து கேட்டால் சிரிப்பு வரும் உங்களுக்குலாம். இதை நீங்கள் ஜிம்மில் கேட்குறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஜிம்மில் சத்தியமாக இந்த மாதிரி நானே இப்போ வந்து இந்த 2000 to 2015 வரைக்கும் ஒரு ஸ்லாட்டில் ஒரு பாட்டெலாம் வந்திருக்கும்ல, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் இப்போ கேட்டுட்டு நடுவில் கொஞ்ச நாள் ரேண்டமாக யூடியூப் ரெக்கமெண்டேஷன் தாங்க தரமா. அவன் வந்து கொஞ்சம் பயங்கரமான ஆள் தான். பயங்கரமா ஆப்பிள் மியூசிக்ல இதே மாதிரி சஜஸ்ட் பண்றான்னு சொன்னா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, இந்த பாட்டு போடுறேன்டா ஆட்டோ ரோல்ல போனோம். இப்போ அது நான் மேலே சர்ச் பண்ணிட்டேன், ஆல்பம் இல்லாம இண்டிவிஜுவல் ட்ராக் கிளிக் பண்றேன், அடுத்தடுத்த பாட்டு போவோம்ல, ஈரந்திடவா நீ பிறந்தாயின்னு வருது, சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். டேய் என்னடா சஜஷன் இது ஆப்பிள் மியூசிக். இதுவே யூடியூப் மியூசிக் எடுத்துக்கிட்டேன்னு ஒரு நிமிஷம் கொண்டு போய் எங்கெல்லாம கூட்டு போயிடுவான், மறந்துடும் ப்ரோ. நான் இப்போ வீட்டில் இருந்து எனக்கு பீச் போகிறதுக்கு ஒரு 8 kilometers கிட்ட ஆகும். அந்த யூடியூப் ரெக்கமெண்டேஷன் ஆன் பண்ணி என்ன சிரிக்கிட்டா தான் ப்ளே சம்திங் ஃப்ரம் யூடியூப் தான் சொல்லுவேன். எங்கே ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடும், அந்த ஒரு பாட்டு ஸ்கிப் பண்ணவே தோணாது.
அது ரெக்கமெண்டேஷன் எப்படி போகும்னா டைமு சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே அது கண்டுபிடிச்சிருது. அதை பேஸ் பண்ணி அது அன்னைக்கெல்லாம் வந்து 100 கிலோமீட்டர் ரைடு போயிட்டு இருக்கோம். என்னைக்குன்னா நான் வந்து அதுவும் மகாபலிபுரம்லேருந்து வரேன், செம லோ ஆயிடுச்சு, எதிர்காத்து வேற கடுப்பா இருக்கு. ஆனா பாட்டெல்லாம் வந்தது பாரு, சைக்கிள் ஓட்டிக்கிட்டே அதை ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். என்னையா பாட்டு இதெல்லாம் டேய், நானே சமலோவா ஃபீல் பண்றேன், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, மணி 10 மணி ஆயிடுச்சு, ஈசிஆர்ல ஓட்டிக்கிட்டு இருக்கேன், வெயில் கடுப்பேத்துது. ஆனா அவ்வளோ சூப்பரான இந்த ரெக்கமெண்டேஷன்ல வந்து அந்த வெயிலே எனக்கு தெரியல. இதோட நம்ம அன்றைக்கி காலைல சைக்கிளிங் போனோம் நான் இருக்கா, அப்போ வந்து 60 கிலோ, நான் இது வரைக்கும் அவ்வளோ போனதே இல்லை, மேக்ஸிமம் 30-35 ஸ்டாப் பண்ணிடுவேன். அதை பீச் ஓரமாக நான் போயிட்டே இருக்கேன், அப்படியே பாட்டு இனிமையாக வந்துக்கிட்டே இருக்கு. பீச் 3 ரவுண்ட் அடித்தேன், அப்போவே நல்ல ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு அப்படியே இழுத்துட்டு போகுது ஒரு சைடாக. அதுவும் அந்த சமாதி இருக்கும்ல, எம்ஜிஆர் சமாதியிலேருந்து அந்த எண்டு வரைக்கும். நீ எங்கன்னா சேப்பாக் வழியா வந்துட்டு கனெக்ட் ஆகி சென்னை இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரவுண்ட் அடிக்கும்போது செம்மையா இருக்கும். நேப்பியர் பிரிட்ஜ் வழியா சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு தனி லீக். அது அந்த மெமோரியெல்லாம் தாண்டும் போது ரோடு நல்லா ஒய்டான ரோடு, சைக்கிளிங்க்கு வந்து டிஸ்டர்பன்ஸே கிடையாது, பீக்காக இருக்கும். அந்த யூடியூப் ரெக்கமெண்டேஷன் வந்து அந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு இப்போ நான் பாட்டு கேட்கறது எல்லாமே அந்த 2015 ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சது. உண்மைதான், செட் பண்ணி. ஸோ இது வந்து ஒரு வகையில் பார்த்தா அந்த என்னடா ஃபாலோ பண்ணுறடா பாடி சோடா தான் யூடியூப். ஆனால் ஃபாலோ பண்ணதுக்கு பலன் என்னன்னு பார்த்தா அவன் நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அதை கொடுத்துட்றானா, அதனால அந்த நாயை மன்னிச்சு விட வேண்டியதாக இருக்குது. டேட்டா வந்துட்டு இருக்குது, ஆனால் அது கரெக்டாக யூஸ் பண்ணிடுறான். இப்போ நான் யூடியூப் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன். யூடியூபும் எனக்கு வந்து ஆட்ஸ் வந்து லைக் பாட்காஸ்ட்லாம் நான் போட்டு விட்டு சைடில் வச்சிருப்பேன். நம்ம வீடியோ நீங்கள் கௌதம் ப்ரோ பேசுகிறது வந்து போட்டுட்டு நான் சைடில் வச்சுட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அது அடுக்கோடும், அது பாட்டில் ஓடும். எனக்கு யாரோ பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும், எனக்கும் போர் அடிக்காது, எனக்கு ஒரு கான்வர்சேஷன் இருக்க மாதிரியே இருக்கும். அதே பாட்டுக்கு வந்துட்டுன்னா நடுவில் டக்குன்னு ஒரு ஆடு வரும். ஸ்பாட்டிஃபைலாம் அதில் ரொம்ப கொடுறோம். ஸ்பாட்டிஃபைலே ஆடு வரும், get 30 minutes of uninterrupted listening அப்படின்ட்டு. டேய் இப்போ நீ பண்ணதே இன்டரப்ஷன் தானே நாயே அப்படின்னு சொல்லு. சரி, அடுத்த ஹெட்ஃபோன்ஸ் எடு, அதில் எப்படி இருக்குன்னு இப்போ இதில் நம்ம இப்போ என்ன கம்பேர் பண்ண போகிறோம்னா, இப்போ சிம் கார்ட்டும் சரி, மேன் கிரிட் டாப்பும் சரி, ரொம்ப ஹை எண்டு நல்ல டேக்கு, அதுக்கு தான் பவர் வேணும். இப்போ வந்து நம்ம என்ன போகலாம்னா மேன் கிரிட் போவோமா? மேன் கிரிட் போகலாம். ஏன்னா 9 டிரைவர்ஸ் 9 டிரைவருக்கு வந்து அந்த டெஸ்க்டாப் மோட் எப்படி அழகாக வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதே பாட்டை திரும்ப ப்ளே பண்ணால் பயங்கரமாக இருக்கும். இப்போ இதில் தான் என்ன பண்ணால் ஃபஸ்ட் டெஸ்க்டாப் மோட ஆஃப் பண்ணி நான் தரேன். இது எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஆன் பண்ணோன்னா ஒரு அந்த ஐஏஎம் ஓப்பன் அப் ஆகும், கால்னு அப்படியே எங்கேயோ சார் உங்களை நான் எங்கேயோ கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு. ஸோ இப்போ நான் டெஸ்க்டாப் மோட ஆஃபில் வச்சுருக்கேன். இந்த மேன் கிரிட் பேலன்ஸில் போட்டிருக்கேன். மேன் கிரிடை 4.4 mm டெஸ்க்டாப் மோட ஆஃபில் இருக்குது. ஐஎம்ல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, ஹை குவாலிட்டி கேபிள் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி சிக்கினாலும் அந்த இதை ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ இந்த ட்ரிப்போவின் ஆம்பரே வந்து ஏன் வாங்கினேன்னா, என்கிட்ட இன்னொரு ஐஎம் நான் டெய்லி டிரைவ் பண்ணுறது வந்து ட்ரூத் இயர் பியூர்னு சொல்லிட்டு அந்த ஐஎம் கூட. ஆனால் ஒரு சூப்பர் மிக்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா 4 டிரைவர் யூனிட் இருந்ததுடா, அதில் ஆனால் ஒரு வெயிட் தெரியும். 9 டிரைவர் யூனிட் தெரியாது. இதுக்கு கீழே போட்டிங்கன்னா அலைன்மெண்ட் மாறிடும். ரோஹித் ப்ரோ சொல்லி தான் கொடுத்தாரு, ப்ரோ என்னன்னாலும் பண்ணுங்க, கீழே போட்டும் போட்டுறாதீங்க. ஐஎம்ஸ் வந்து எப்பயுமே அதே மாதிரி கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஷெல்லு உள்ளே இருக்கிறதுக்கு எதாவது ஆச்சுன்னா நான் செத்தேன், அவ்வளோதான். ஆமாம், வெளியில் கேபிளை யாராவது அறுத்து விட்டு போனாங்கன்னா கூட புது கேபிள் மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வால்யூம் லெவல்ஸ் இந்த இதில் டிஃபால்ட்டாகவே ஹையாக இருக்குடா. சென்சிட்டிவான ஐஎம் ப்ரோ. சூப்பர் மிக்ஸோட இது வால்யூம் அதிகமாக இருக்குது சும்மாவே. ஏன்னா இப்போ உனக்கு எப்படி இருக்குன்னா 93 நான் சூப்பர் மிக்ஸில் வச்சேன்ல, அது வந்து இதில் 80 கேட்குது. சென்சிட்டிவான ஐஎம். இதுக்கே சவுண்ட் ஸ்டேஜ் நல்லா இருக்கு, ஆன் பண்ணுங்க, இன்னும் நல்லா இருக்கு. பவர் வந்து டக்குன்னு அந்த டிரைவர் எல்லாத்துக்கும் நல்ல பவர் டிரைவ் ஆனோடனே சவுண்ட் ஸ்டேஜ் வைடு. நீ பேசுறது சுத்தமாக கேட்காது. எப்படி கேட்கும்? கேமரா பேசிட்டாச்சு. இப்போ வாடா, எங்கடா இருக்குது அந்த இது ஈக்குவலைசர்? டான்ஸும் பாப்பும் சூப்பராக இருக்குடா. ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக அது வேணா ட்வீக் பண்ணிக்கலாம். அற்புதமாக இருக்குது. நான் தான் சொல்கிறேனே, இப்போ எனக்கு இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா, டைம் வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். போக போக டைம் வந்து கிடைக்காம போகும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். அது வந்து ஒரு ஓஜி ப்ராடக்டா? அது ஓஜி ப்ராடக்ட்டில் பேலன்ஸில் போட்டு கேட்டால் டைப் சியில் போட்டு கேட்டிருப்பீங்க. இதில் அந்த போன் கனெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு பவர் போகும்போது அது தனியாக வேலை. நான் அதுக்கு ஒரு EQ வேலையை பார்த்து அன்றைக்கி கௌதம் ப்ரோ தெருக்கி விட்டேன் பற்றியா. அதனால தான் அவர்கிட்ட ப்ரோ அதை அமுச்சு விடுங்க. ஆக்சுவலி நான் மிக்சிங் எனக்கு ஒரு வேலை இருந்தது. பிக்சல்லேருந்து ஒரு அவுட்புட் வேறு மாதிரி இருக்குது. பிட் பஃப் யூடியூப் மியூசிக்கா? இல்லை யூடியூப் மியூசிக்கில் வேறு மாதிரி இருக்குது, பேஸ் அதிகமாக இருக்கும். பட் இவன் வேலையை பார்க்குறானா பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குடா, இனிமையாக இருக்குது.
எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அதில் இன்னொன்று என்னென்னா இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஒரு 14,000 ரூபா கிட்ட ஒரு டேக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் ஐஎம் தேவை. ஆமாம், மெயினாக அது தேவை. இப்போ இதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போது பிளாக் பேர்டே சொல்கிறேன், பிளாக் பேர்ட்லாம் நல்ல ஐஎம், அதாவது ஒரு டேக் நார்மல் டேக் இந்த ஆடியோ கிளாஸ் ஸ்பார்க்லாம் வந்து சூப்பராக ட்ரைவ் பண்ணும், சவுண்ட் ஸ்டேஜும் நல்லாயிருக்கும். நான் அதனால தான் என்ன பண்ணேன்னா கேட்டு பார்த்துட்டு வாங்கிட்டேன். இது நம்ம ஃபோரமில் போட்டு செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். பட் இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து நான் இப்போ இந்த டேக்கில் போட்டு கேட்குறேன்னா எனக்கு என்னென்னா இப்போது மேன்கிரிட்லையும் சூப்பர் மிக்ஸ் 4லையும் கிடச்சா அந்த டிஃப்ரென்ஸ் அதில் தெரியல. ஏன்னா அந்த யூனிட்டே அப்படி தான் டியூன் பண்ணியிருக்காங்க, லோ பவரில் ரன் பண்ணுற மாதிரி. அந்த இதெல்லாம் இருக்குது. கேபிஆர் வந்து எப்படின்னா நீ ஸ்கல் ராட்டிலிங் இதுன்னு சொல்லிட்டு ஸ்கல் கேண்டியில் பார்த்தல, ஆமாம், அதை நீ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியா இல்லையா? அண்ணன் அதனால தான் சொல்கிறேன், அது பேலன்ஸில் நீங்கள் டைப் சி அவர் கௌதம் ப்ரோ கொடுத்தப்போ டைப் சியில் தான் இருந்துச்சு அந்த ஹெட்ஃபோன்ஸ் ஆன் DDI-5 டைப் சி கேபிள். நான் அதனால் என்ன பண்ணேன்னா இது அதில் அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் தெரியுமா, இது அப்படியே உள்ள வச்சிரு, அடிஷ்னலாக ஒரு சம்பவம் ஒன்று பண்ணலாம். அது பண்ணால் நீ என்ன ஆகிடுவேன்னா அதிரிடுவ. நீ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் பேஸ் இல்லை, அதில் இன்னும் பேஸ் பயங்கரமாக இது பேஸ் சும்மாவே தனியாக தெரியுது, அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். எங்கே இருக்குது அது? இதுதானே? ஓகே, மாற்றிட்டேன் கேபிள் போட்டு. உனக்கு நான் சம்பவம் தானே தரேன், நான் தரேன் உனக்கு சம்பவம். அதுதான் என்கிட்ட முன்னாடி ஒரு வாக்மேனும் டிரான்செண்டோ இருந்துச்சு. டிரான்செண்டோ ஒரு பிராண்ட் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவன்கிட்ட வந்து என்ன பண்ணலாம்னா பாட்டெல்லாம் ஏற்றிட்டு அதை வாக்மேனை யூஸ் பண்ணலாம். வாக்மேனை யூஸ் பண்ணலாம். பென்ட்ரைவ் தான் தானா கோரில். உங்களுக்கு இது சென்சிட்டிவிட்டி அதிகம், என்ன சொல்கிற மேன்கிரிட் டாப்பு, அதனால உங்களுக்கு கம்மி வால்யூம்லேயே நிறைய த்ரோ வருது. 13 Pro நீக்கு கூட பார்க்க ப்ரீமியமாக இருக்குது. ஆமாம், இதை நான் வாங்கினது வந்து இப்படி தான் தட்டி விளாண்டுருக்கேன். போன் கனெக்ஷன் அது ரூமில் உள்ள. நீ பேசினாலே அது அதிரும். அதான் இது நீ யூடியூப் மியூசிக் தான் போட போகிறேன். யூடியூப் மியூசிக்கில் டிஃபால்ட்டாகவே லோஸ்லாம் நல்லா இருக்குது. இப்போ இந்த சாங்கே பாரு, அந்த போன் கனெக்ஷன் தனியாக தெரியுது. இல்லை நான் என் ஃபோனில் கேட்கும்போது இந்த மாதிரி இல்லை. EQ அப்ளை பண்ணியிருக்கீங்களா என்ன? ஷாமி சவுண்ட். இல்லை இப்போ எந்தில் வந்து என்னென்னா அந்த போன் கனெக்ஷன் தனியாக டங்குன்னு தெரிஞ்சு, இது நம்ம சவுண்ட் பார் சப்வூஃபர்லேருந்து வரும்ல, அப்படியே மெலோவாக தெரியுது. கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு ப்ரோ. சரி போரு, இப்போ இதை கேட்டியா? உனக்கு சர்ப்ரைஸ் வைக்கிறேன் பேர். அதே சாங் வால்யூம் எப்படி இருந்தது? வால்யூம் ஓகே, கரெக்டாக தானே இருந்தது? லெஷராக கேட்குற மாதிரி இருந்ததுல. ஆஹா, யூஆ வி ஷேப்பில் லோஸும் சரி ஹைஸும் சரி ஏறி இருக்கு. சரி, அது எப்படி இருக்கு இங்கே? இல்லை எனக்கு இந்த இடத்துல இந்த மசில் வந்து ஆடுறது தெரியுது எனக்கு. இந்த இடம் இல்லை என்ன EQ வச்சிங்க? சவுண்ட் ஸ்டேஜும் நல்லா விரிஞ்ச மாதிரி இருக்கு. இல்லை ஆனால் இருங்க, எனக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுல்ல அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் லேஸாக அந்த லோஸில் மட்டும்தான் வித்தியாசம் தெரியுது. இங்கே பாரு. கரெக்டாக கண்டுபிடிச்சனா? இப்போ இந்த EQ இருக்குல்ல, இதில் அந்த ஜாஸ் பாப் வச்சு பாருங்க. இது இருக்குல்ல, தெரியுது, உடனே தெரியுது. அப்படியே இருங்க ஒரே நிமிஷம், இது ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ இதில் ஒரு விஷயம் நடந்துச்சு. இதுலேருந்து வருதுல ரா டேட்டா அவுட்புட்டை இதில் இருக்க EQ-வும் அப்ளை பண்ணி ஒரு மாதிரி அந்தளவுக்கு தெரியல. இப்போ இதில் பைபாஸ் மோட் போட்டு விட்டேன், அதாவது EQ வேலை செய்யாது. இப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் நல்லா அதிருது. இப்போ அப்போ இந்த பாட்டு கேட்டேன்னா ஆடியோ நல்லா ஹாலோவாக இருக்குது, பீட்டு ஒன்றும் ஷார்ப்பாக இருக்குது, ஃபீல் ஆகும். அதுதான் அதோட ப்ளஸ். எனக்கு வந்து பேஸ் இயர் ட்ரம்மில் ஃபீல் ஆகலை, ஆனால் பேஸ் செம்மையாக ஃபீல் ஆகுது. டீப்பாக எப்பயும் மாதிரி இருக்கிறது இருக்கும், பட் எனக்கு மேலே போனில் ஃபீல் ஆகிடும். எனக்கு அந்த சப்பில் இருந்து ஒரு இம்பேக்ட் பாடியில் இருக்கும்ல, அது மாதிரி ஸ்கல்லில் தெரியுது. அதுதான் அதோட அட்வான்டேஜ். இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சாம்சங்கில் இல்லாட்டி வந்து இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் நான் என்ன பண்ணுவேன், வேணுன்னே அதுவும் KBR யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக தூக்கிடுவேன். தூக்கிட்டேன்னா எனக்கு அந்த பேஸ் வந்து ரொம்ப டீப்பாகவும், ப்ளஸ் எனக்கு வந்து வைப்ரேஷன் ரொம்ப அது எப்படி தெரியுமா, வைப்ரேஷன் வந்து டிஸ்டார்ட் ஆகக்கூடாது. டிஸ்டார்ட் ஆகாத ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியும். இப்போ இதில் என்ன இன்னொன்றுனா,
என்கிட்ட ஐஃபோன் இருக்கனால நான் இந்த ரேக் வாங்கன்னு சொன்னேன்ல. இப்போ ஆண்ட்ராய்டு வச்சிருந்தீங்கன்னா ஃபியோ கண்ட்ரோல் ஆப் இருக்குல்ல, அதில் போயிட்டு 7 பேண்ட் EQ கொடுத்துருப்பான். பேராமெட்ரிக் EQவும் இருக்குது. நீங்கள் ஃபைல் இம்போர்ட் பண்ணி நீங்கள் டேக்கில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் விட சூப்பராக நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, நான் சொன்னேன்ல வெப் அப்ளிகேஷனில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணலான்ட்டு, அதில் கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஃபியோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், பண்ணிட்டீங்கன்னா கம்யூனிட்டி. இப்போ இந்த இயர்ஃபோனில் எனக்கு வேறு இயர்ஃபோன் மாதிரி கேட்கணும் அப்படின்னா, நான் சோர்ஸ் இயர்ஃபோனு டார்கெட் இயர்ஃபோன்னு கொடுத்துட்டு அது ஒரு EQ ப்ரொஃபைல் தந்துடுது. அதை டேக் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த இயர்ஃபோன் எப்படி கேட்குமோ அது கேட்கும். ஆனால் அதுக்கு இப்போ போன் கனெக்ஷன் டிரைவர் இல்லாத ஒரு இயர்ஃபோன் கிட்ட போயிட்டு போன் கனெக்ஷன் மாதிரி கொடுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு EQ கொடுக்கும், ஆனால் வேலை செய்யாது, வேலை செய்யாது. அப்போ தான் இந்த பியூலா யூனிக்ராமு சிங்கிள் டிரைவர் அதெல்லாம் வந்து நல்லா வரும். எனக்கு வந்து உண்மையாக சொன்னால் நான் திரும்பியும் வந்து நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், ஒரு சிலருக்கு புரியாது. ஏன்னா அதுக்கு அவங்க வந்து ஃபஸ்ட்டு அதை ஃபீல் பண்ணியிருக்கணும். இதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், இதோட பச்சையாக பேச முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். பிள்ளை பத்தவன் வந்து பிள்ளை பத்ததை பற்றி பேசலாம். கரெக்ட். இல்லை கரெக்ட். ஸ்கூல் கிட் வந்துட்டு ஸ்கூல் கிட் கிட்ட நான் இதை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன்னா என்ன புரியும்? அவன் பார்த்துட்டு என்ன பேசுகிறாங்க, அவனுக்கு என்ன புரியும்? ட்ரிபிள் மாதிரி தான் ஏதாவது தோணும், அவ்வளோதான். ரியாலிட்டி வந்து ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட்டுங்கிறது தான் ஃபேக்ட்டு. நாளைக்கு அவனுக்கும் மேரேஜ் ஆகும், அவனுக்கும் லைஃப்னு மூவ் ஆன் ஆகும். அப்போ அதை வந்து வேறு மாதிரி தெரியும். இல்லை இப்போ நானே எதுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, இன்னும் ஒரு மேபி என்ன ஒரு 2-3 வருஷம் அதுக்கு மேலே ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் தெரியுது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. என்ஜாய் பண்ண முடியாது இல்லைடா, அப்படி இல்லை. டைம் இன்னொன்று இருக்குல்ல, அது கரெக்டு. நான் அப்பயும் என்ன தெரியுமா சொல்லுவேன், அப்போ உன்னோட டைமுக்கு நீ என்ன என்ஜாய் பண்ண முடியுங்கிறத நீ ஐடென்டிஃபை பண்ணுவேன். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், சிம்பிளாக சொன்னால் இப்போ ஏர்பாட்ஸ் வச்சுருக்கியா, அது வந்து உருப்படியாக வேலை செய்யும் அப்படின்னா அதுவே போதும், ஜாலியாக இருக்கும். அதே தான் நானும் இங்கே என்ன சொல்கிறேன், ஒரு பிக்சல் யூஸரு, நான் இந்த டேக்கெல்லாம் வாங்கி பாட்டு கேட்குற அளவுக்கு பொறுமை இருக்குமா அப்படின்னு பார்த்தா எனக்கு இல்லை. நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன்னா, எனக்கு பாட்டு கேட்க பிடிக்கும், பல வருஷமாக கேட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெட்ஃபோனை மாட்டி கேட்டது எப்போ அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். பார்த்தா டிரான்சிஸ்டரில் மாட்டி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வாக்மேன் கூட இல்லை, டிரான்சிஸ்டர் தான். AM FMக்கு இது பண்ணிட்டு ஒரு மொக்க ஹெட்ஃபோன்ஸில் கேட்குறேன். ஒரு மொக்க ஹெட்ஃபோனில் கேட்குறேன். அது வந்து எப்போ அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். பார்த்தா 2000 அந்த மாதிரியான இயரில் வருது. இப்போது 26 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு இடையில நான் ட்ராவல் பண்ண ஒவ்வொரு ஹெட்செட், ஹெட்ஃபோன், ஓல்டு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் வேறு மாதிரியான குவாலிட்டி. நிறைய வந்து இருக்கலே பட்ஜெட் ட்ரை பண்ணியிருப்பேன். 200, 150. அப்போ 150, 200 பெரிய வேல்யூ. அப்போலாம் நான் சொல்கிறேன், நான் ஒரு 6th 7th படிக்கும் போது இந்த ரோட்டில் வந்து விரிச்சு டூப்ளிகேட்டு தான். ஆனால் இந்த சோனி அப்படிலாம் பிராண்டு போட்டு விற்பாங்க. ஆனால் அது எப்படி இருக்கும்னா, அந்த பக்கா வி ஷேப்ன்றதை விட ஒரு மவுண்டன் மாதிரி டியூன் பண்ணி சொல்லுவாங்க, டம்மு டிம்முன்னு அதிரும். அதெல்லாம் கேட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த நோக்கியா ஃபோன் N72 ஒரு ஒயர்ட் இயர்ஃபோன் கொடுப்பான், அந்த சர்க்கிள் என்கிட்ட வச்சு. அதில் கேட்டுட்டு அதுலேருந்து அது ஒரு அப்கிரேடாக தான் தெரியும். கிளாரிட்டியெல்லாம் இல்லைன்றது அப்புறம் நம்மளுக்கு தெரியாது. ஆமாம், கிளாரிட்டிலாம் புரியாது. இப்போயும் அதுதானே. இப்போ போட் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னா இது பேஸ் தான், அவ்வளோதான். பேஸ் ஹெட்னு போட்டு பிளகின் தலையில் போட்டோன்னே அதிருதா, அவ்வளோதான், டன், சக்ஸஸ். ஏன்னா மியூசிக் டைரக்டரும் அதான் பண்ணிட்டு இருக்காங்களா, நல்ல மர்ஜ் ஆகிடுது. ஆமாம். நான் உண்மையாக சொல்கிறேன், ரீசெண்டாக அந்த பாட்டெலாம் நான் வந்து ஸ்கல் கேண்டி அந்த இயர்ஃபோன்லாம் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ என்கிட்ட ஸ்கல் கேண்டி ஒரு 5-6 இயர்ஃபோன் இருந்துச்சு, ஸ்மோக் இன் பட்ஸு, ஓவர் ஹெட்டில் க்ரஷர்லாம் வச்சுருந்தேன். அதெல்லாம் கேட்டுட்டு இந்த IEMக்கு சுவிட்ச் ஆனதுக்கப்புறம் அந்த பாட்டோட இப்போ இந்த ஏஆர் ரஹ்மான் மிக்ஸு, அதுக்கப்புறம் என் டைம் பீரியட், நான் வளர்ந்த டைம் பீரியடில் அதுதான் இருந்தது கரெக்டாக. இப்போ அந்த ரோஜா படத்தில் மிக்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா எங்கேயோ இருக்கும். அப்போ தான் வந்து அந்த மியூசிக்கோட மிக்சிங் என்ன, அப்போ அதில் டெக்னிக்காலிட்டி, அப்போ தான் நான் லிரிக்ஸ் புரிஞ்சு ஒரு பாட்டு டைம் எடுத்து, இப்போ நான் தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ மேண்டேட்டாக ஒரு 1 hour IEM போட்டு பாட்டு கேட்பேன். அப்போ தான் சில பாட்டுலாம் நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டதே இல்லையாடா அப்போ. ஆனால் அந்த பாட்டுலாம் நான் சில கேட்டு வளர்ந்த பாட்டு. ஆனால் அதில் இது மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குன்னே தெரியாது. இருக்குன்னே தெரியாது. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு அந்த சிங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதை அடிச்சிருப்பான், இது இங்கே தான் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். உண்மைதான். இந்த மாதிரி ஒரு சில பாட்டெலாம் வேறு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் மஞ்சள் வெயிலில் பார்த்தோன்னா பேக்கில் வந்து பிளேட் ஒரு இடத்துல அந்த ஸ்னார் மாதிரி எங்கேயோ பின்னாடி இருக்கும், அந்த பெல் அடிக்கும், சம்மந்தமே இருக்காது. அது வந்து இந்த மாதிரி மல்டி டிரைவரோ இந்த மாதிரி நல்ல வெல் டியூன்டு சிங்கிள் டிரைவரில் ஏதோ கேட்கும். மற்றதில் கேட்கும், எப்படி கேட்கும்னா ஃபேடாக, மீதிலாம் டாமினேட் பண்ணி அது ஃபேட் ஆகிடும். இப்போ இன்னொன்று சூப்பர் மிக்ஸ் 4 ஒரு வெல் டியூன் தான். ஆனால் இதை வந்து நான் ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட இருந்து ஒரு வாரம் வாங்கிட்டு போனேன் இருக்கா. அப்போ வந்து அந்த DD Hi-Fi 3.5 mm ஜாக்கு அதில் கேட்டதுக்கும் செகண்ட் டைம் இப்போ நான் வாங்கிட்டு வந்து இப்போ KA17 போட்டு கேட்குறதுக்கும் அந்த டேக்கோட இம்பேக்டும் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அந்த டேக் ஹீட் ஆகும். இந்த சூப்பர் மிக்ஸ் 4 இப்போ உங்களுக்கு இதிலே தெரியும், மேன் கிரேட் வந்து 60 அச்சீவ் பண்ணால் சூப்பர் மிக்ஸ் 90 தான் அந்த லவுட்னஸ் அச்சீவ் பண்ணுது. அப்படி இருக்கும்போது அந்த சின்ன டேக் வந்து தாங்கலை. இப்போ கூட அது கேட்டிங்கன்னா ஒரு 1/2 hour அப்புறம் என்ன ஆகிடும்னா அது பிளேனார் டிரைவர் வந்து அதிர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது பவர் ட்ரைவ் பண்ண முடியல. அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொண்டு வர அளவுக்கு நீங்கள் போகணுன்னா நிறைய செலவும் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்குன்னா மட்டும் அதில் இன்வெஸ்ட் பண்ணா. நல்ல ஃபோன் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அதனால தான் நிறைய தடவை என்ன சொல்கிறேன்னா, என்னதான் எனக்கு ஹைப்பர் வாய்ஸ் இல்லைன்னா ஒரு பாயிண்டாக சொல்லியிருக்கவே மாட்டேன், காரி துப்பிட்டு போயிடுவேன்.
Xiaomi ஆனால் sound. அவங்களோடது வந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ப்ளூடூத்துக்கும் நல்லா இருக்கு, நார்மல் ஹெட்ஃபோன்ஸ்க்கும் நல்லா இருக்கு. டால்பி வந்து ஜோக்கு தான் இவங்களதுல. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்னாப்ட்ராகன் SoC இருக்கிற மாதிரியான இப்போ Xiaomi 14 மார்க்கெட்டில் 30,000 கிடைக்குது அப்படின்னா போதும். அதை வச்சு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அப்படி இல்லையா, நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ஒரு LG V30, V40, V50 இந்த மாதிரியான ஃபோன் எங்கேயா செகண்ட்ஸில் கிடைக்குது அப்படின்னா குவாட் டேக் செட்டப்ல. ஆமாம், அதனால் நீங்கள் அதை வாங்கிட்டு அதில் இந்த மாதிரியான ஹெட்ஃபோன்ஸை மாட்டினீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ அதான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சோம், கன்வே பண்ணிட்டோம். இது தொடர்ந்து நாங்கள் இன்னொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. சுடரன். பார்க்கலாங்க. பரட்டா